வணக்கம் நண்பா. உன்னை அலட்சியமாக நினைத்த மனிதர்கள் முன்பும், உன்னால் அவர்களுக்கு பயனில்லை என்று உதாசீனப்படுத்தியவர்கள் முன்பும், தலை நிமிர்ந்து நடக்கும் அளவிற்கு உனது வாழ்க்கையில் நீ உயர்ந்து காட்ட வேண்டும். உங்களை முழுமையாக புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்தும் மனிதர்களுக்கு நீங்களும் உண்மையாக இருங்கள். உங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடமும், உங்களை புறக்கணிக்கும் மனிதர்களிடமும் பேச்சை குறைத்து விலகி இருப்பதே நல்லது. போலியான பல உறவுகளை விட உண்மையான ஒரு நண்பன் இருந்தால் மட்டும் போதும். உனது வாழ்க்கையில் தோன்றும் பிரச்சனைகளை சந்திக்க உறுதுணையாக இருக்கும் ஒருவனும் அவன்தான். இருட்டை விரட்ட விளக்கு ஏற்றினால் போதும். அதுபோல் துன்பத்தில் இருக்கும்போது வருந்திக் கொண்டே இருக்காமல் இன்பத்திற்கான வழிகளை தேட வேண்டும். வெற்றியாளர்கள் தங்களுக்கு வரும் பிரச்சனைகளை தடைகளாக பார்ப்பதில்லை. அந்த பிரச்சனைகளில் உள்ள வாய்ப்புகளை பார்க்கிறார்கள், தீர்வு காணுகிறார்கள். தீர்வுகளை கண்டறியும் மனிதர்களே வாழ்க்கையில் சாதனையாளர்களாக திகழ்கிறார்கள். மற்றவர்கள் உங்களை தவறாக பேசும்போது உங்கள் மேல் உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கும் வரை அதை காதில் வாங்கிக் கொள்ளாதீர்கள். உங்கள் இலக்கின் மீது மட்டும் கவனம் வைத்து முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருங்கள். வாழ்க்கை எனும் பாடத்தை கற்க நாம் பல வலிகளையும் வலிவேதனைகளையும் தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று தயங்கி நிற்பதாலேயே நாம் விருப்பப்படும் விஷயங்களை செய்ய முடியாமல் விடுகிறோம். மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் அது எனக்கு தேவையில்லாத விஷயம் என்று எண்ணி தனக்கு பிடித்ததை மட்டும் செய்யும் மனிதர்களே சுதந்திரமாக வாழ்கிறார்கள். உங்களைப் பற்றி மற்றவர்கள் தெரிந்து வைத்திருப்பதை விட உங்களைப் பற்றி நீங்களே புரிந்து வைத்திருப்பதே மிகவும் முக்கியமானது. உங்களுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அனைவரும் போகிறார்கள் என்று மற்றவர்கள் செல்லும் பாதையில் சென்று உனக்கான மகிழ்ச்சியை தேடாதே. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்க வேண்டும். அப்படி ஒரு பாதை இல்லை என்றாலும் அதை புதிதாய் உருவாக்கி அதில் பயணிக்க தொடங்கு.